ஒவ்வொரு வெஹிக்கிளோட டயர்லையும் நிறைய லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். அது எதை டினோட் பண்ணுது என்பதையும் அதே மாதிரி அதோட 4 நம்பரை வச்சு அது எந்த வாரம் எந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு கூட கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி என்பதை இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். நம்ம ஒவ்வொரு ஆட்டோமொபைலில் யூஸ் பண்ணுற டயரோட சைஸும் சேஞ்ச் ஆகும். சில 2 வீலரில் டயர் சைஸ் சின்னதாக இருக்கும், சிலதில் பெருசாக இருக்கும். அந்த டயரில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ சம்டைம்ஸ் டயரில் 205/60 R15 90V அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 205 எதை டினோட் பண்ணுதுன்னா டயரோட அகலம், அதாவது வித்தை குறிக்க இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 205 இருக்கு, அதாவது 205 மில்லிமீட்டர். செகண்ட் இருக்க 60 எதை டினோட் பண்ணுதுன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆர் ப்ரொஃபைல், அதாவது டயரோட சைட் ஹைட், அதாவது இடத்துல 60% தான் அதுக்கு மீனிங். அதாவது 205ல 60% அப்படின்னா 123 மில்லிமீட்டர் இருக்கும் டயரோட சைட் ஹைட். அதான் செகண்ட் இருக்க /60 வேர்ட் டினோட் பண்ணுது. தேர்ட் இருக்க R லெட்டர் இதை டினோட் பண்ணுதுன்னா டயரோட கன்ஸ்ட்ரக்ஷன், இது ரேடியல் டைப் ஆஃப் டயர்னு டினோட் பண்ண தேர்ட் R லெட்டர் இருக்கும். R15 அதுல 15 எதை டினோட் பண்ணுதுன்னா இன்னர் டயமீட்டர் ஆஃப் த டயர், அதாவது டயரோட இன்னர் டயமீட்டர் 15 இன்ச்னு மென்ஷன் பண்ண இந்த லெட்டர் டயர்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இருக்க 90, இந்த 90 எதை குறிக்குதுன்னா லோட் இண்டெக்ஸ், ஒரு டயர் எவ்வளவு லோட தாங்கும் அப்படின்னு இண்டிகேட் பண்ண நம்பர் கொடுத்துருப்பாங்க. 90ன்றது 90 கிலோகிராம் கிடையாது. இந்த ஒரு சார்ட்ல ஒரு வேல்யூ இருக்கு, இதுல 90ன்றது 600 கிலோகிராம் மேக்ஸிமம் லோடு தாங்கும் அப்படின்னு டினோட் பண்ண இந்த 90ன்ற லெட்டர் இருக்கும். இதுல 81 அப்படின்றதா 462 கிலோகிராம் வரை தாங்கும், 85ன்றதா 515, அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட் இருக்க V, அதாவது ஸ்பீட் சிம்பிள் ரேட்டிங், இந்த டயரை யூஸ் பண்ணி ஒரு ஹவருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஃபாஸ்டா டிராவல் பண்ணலாம் அப்படின்னு டினோட் பண்ண இந்த லெட்டர் இருக்கும். இதுல Vன்றதா ஒரு ஹவருக்கு 240 கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த டயர் வச்சு யூஸ் பண்ண முடியும். அதே N, P, Q, R, S, T இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அதே என்னன்றதா ஒரு ஹவருக்கு 140 கிலோமீட்டர் ஸ்பீட் போக இந்த டயர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அதே ஒய்ன்னு இருந்துச்சுன்னா இந்த டயரை யூஸ் பண்ணி 1 ஹவருக்கு 300 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் கூட போகலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ண டயர்ல இந்த லெட்டர் இருக்கும். அதே மாதிரி டயர்ல 4 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு அது எந்த வாரம் எந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணது கண்டுபிடிக்க முடியும். 0712 அதுல ஃபர்ஸ்ட் இருக்க 07ன்றது 52 வாரத்துல இது 7ஆம் வாரத்துல மேனுஃபேக்சர் ஆனதுன்னு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க 12 டினோட் பண்ணதுன்னா அது 2012ல மேனுஃபேக்சர் ஆனது டினோட் பண்ண அது 0712 கொடுத்துருப்பாங்க. அதே 2216 அப்படின்னு டயர்ல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்க 22 அப்படின்றது 22ஆம் வாரத்துல மேனுஃபேக்சர் ஆனது அப்படின்றதையும், செகண்ட் இருக்க 16 அப்படின்றது அது 2016ஆம் வருஷம் மேனுஃபேக்சர் ஆனது அப்படின்ற டினோட் பண்ண இதுல 2216 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டயர்லயும் அது எந்த வருஷம் எந்த வாரம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னு டினோட் பண்ண அந்த டயர்ல கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி மேலும் பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.